அந்த வகையில் நாங்குநேரி தேர்தல் முடிவுகள் பார்த்துடலாம். நாங்குநேரி பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,25,760 பேரும், பெண்கள் 1,31,404 பேரும், மூன்றாம் பாகத்தில் 13 பேரும், ஆக மொத்தம் 2,57,177 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா 2,08,698 வாக்குகளும் 81.10% இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாராயணன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 35.80%, 74,952 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் ரூபி மனோகரன் அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 28%, 58,533 வாக்குகளும் வாங்கியிருக்காரு. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர் எசக்கிமுத்து அவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 18.30%, 38,316 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் செல்வம் அவர் போட்டிருக்காரு. அவர் 8.4%, 17,618 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 16,419 வாக்குகளும் 7.9% இந்த இடத்துல வாக்குகள் வெற்றி வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல வெற்றி வித்தியாசங்கள் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு மக்களை. ஏன்னா அதிமுகவோட கோட்டைன்னு இந்த தொகுதி இருந்திருக்கு. போன எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா இருக்கிற காலகட்டத்தில் கூட தோற்றுருக்காங்க. போன எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் சொன்ன மாதிரி தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி திமுகவோட அதிகமான கண்ட்ரோல் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தென்காசியும் திருநெல்வேலியும் அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் கொடுத்துச்சு. பட் ஆனால் இந்த தடவை அப்படியே அது அப்படியே மாறி இருக்கு. 4 தொகுதிகள் ஜெயிச்ச இடத்துல ஒரு தொகுதிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 மாவட்டத்திலையும் சேர்த்தி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்தப்பட்டாலும் அப்படி தான் இருக்கு. தென் மாவட்டங்கள் மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் இடிஎம்கேக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது.